அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை உட்பட தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் தொடர் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் மே 20ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புயல் உருவாகும் பட்சத்தில் சென்னையில் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு. இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சி அடுத்த ஒரு 2-3 நாட்கள் இலங்கை தென் தமிழகத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் தான் வானிலை படிவங்கள் கணிக்கின்றன. அதன் காரணமாக தான் இப்போ இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு 2-3 நாட்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்றின் திசை சென்னைக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சென்னையிலையும் நம்ம ஒரு 2 நாட்கள் ஓரளவுக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்கள் போல் அவ்வளோ மழை இருக்காது. ஆனால் வாட்டி வதைக்கும் கோடை காலத்திற்கு ஒரு நிம்மதியாக நிச்சயமாக இந்த மழை இருக்கும். இப்போ குறிப்பாக எந்தெந்த தேதிகள் எதிர்பார்க்கலாம் சார்? 15, 16, 17 இந்த 3 நாட்களுக்கு மழை இருக்குமா? சென்னை மக்கள் கொடையோட வெளியே வந்துடலாமா? என்ன பண்ணலாம்? நாளைக்கு அதிகாலையிலிருந்து, அதாவது 15ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 16, 17 மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா, அந்த சுழற்சி இலங்கைக்கு வடகிழக்கே இருக்குமா இல்லை இலங்கைக்கு மேற்கு தென்மேற்கு இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு இருக்க போகுது. வடகிழக்கு பகுதியில் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் வந்துச்சுன்னா நிச்சயமாக சென்னைக்கான மழை சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ 16, 17 ஓரளவுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில் பல இடங்களில் நம்ம அடுத்த ஒரு 2-3 நாட்கள் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சென்னைக்கு 3 நாட்களுக்கு தான் மழை, அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த வெயில் அப்படியே முழுமையாக தணிஞ்சிருன்னு பார்க்கலாமா? வானிலை படிவங்கள், சில படிவங்கள் அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதிக்கு மேலே வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் உருவாகக்கூடிய சூழல் மாதிரி காட்டுது. சாதாரணமாக வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகி அது வட வங்கக்கடல் பகுதியில் போச்சுன்னா சென்னை போன்ற பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா மே மாதத்தின் கடைசி வாரம் சென்னை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது அந்த புயல் நடந்தால் அந்த நிகழ்வை ஒட்டி இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கமாக இருக்கக்கூடுமே. பட் புயல் இல்லைன்னா அந்த வெப்பம் வரக்கூடிய நிலை இருக்காது. பெரும்பாலும் நம்ம அடுத்த ஒரு 3-4 நாட்கள் மழை எதிர்பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தொய்வு கிடைச்சிடும்.